கண்ணு இது மம்முட்டி அடிச்சு கொடுவ அடிச்சு சாப்பிடுவோம். பழைய சோறு இருக்கு, இன்னும் கொஞ்சம் எங்கட சொம்பக்கான தண்ணி குடிக்கலாம், எடுத்துட்டு போலாம். லஞ்ச் பாக்ஸ் சாரி கட்டியிருக்கேன். வாட் அ காம்பினேஷன்ல. வெரி காஸ்ட்லி சாரி வந்து 3000 வச்சிருக்கேன். சாப்பாடு அண்ட் ரசம். மாவு ஆட்டல ஒப்பனா சொல்றேன், ஃபில் பண்ணிட்டேன். மீதி எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இது மூணையும் ஃபில் பண்ணிட்டு காலையில வந்து 2 ஐட்டம். இது இந்த இடத்துல சொல்லாம என்னன்னு தெரியல, சத்தியமா சொல்றேன், உனக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னாங்க. இந்த என்னைக்குமே நான் பேசுற வார்த்தையும் சரி. ஹாய் மீ ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல்னா ஆடி 1 வெள்ளிக்கிழமை. காலையில எந்திரிச்சோடனே வீடியோ எடுக்கணும்னு தான் ஆரம்பிச்சோம். ஆனா வந்துட்டு மைக் ஆன் ஆகல. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்காங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மன்னிச்சிருங்க, காலையிலே கொஞ்சம் வளருது. எந்திரிச்சிட்டு காஃபி போட்டு ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு பீக்கங்க சாம்பார் தாளிச்சிட்டாச்சு. அப்படியே இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி ஊறிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வாங்க, புடலங்காய் வெட்டிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு தேங்காய் சொல்லுங்க என்னன்னு தெரியும். இல்ல அது ஷார்ட்ஸ்ல கேட்கலாம். அந்த குச்சி திருப்பூர்ல எங்க கிடைக்குது நான் கேட்கணும். இங்க வாதனா மரமே கிடைக்க மாட்டேங்குது. மரத்தையும் நாங்க கண்ணுல பாக்கல. ஆனா நாங்க சின்ன வயசுல வளர்ந்து வாதனா மரத்து அடியில வாதனா மரத்தை சுத்தி சுத்திதான் நாங்க வளர்ந்தோம். ஏமா நிழல்ல நமக்கு வாதனா மரத்துக்கு அடியில தான் கட்டில் போட்டு உட்காந்துருப்போம். நிறைய இருக்கும், அவ்வளவு இருக்கும். நான் எனக்கு ஒரு ஆசை, ஒரு குச்சி வாதனா மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குச்சி வச்சா போதும், அது அப்படியே கிளச்சி வந்துக்கும். சரி இருந்த ஒண்ணு கொண்டாந்து வைக்கலான்னு ஆசைதான். டக்குன்னு அது வந்து வளர்ந்து வரும். ஆனா இங்க காணவே காணோம். அதனால இன்னைக்கு ஆத்தூர் கள்ளக்குறிச்சி, ராசிபுரம், நாமக்கல் எல்லா டே மாதிரி அது ஒரு டே. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கழுவாடி தான் பெருசா தெரியும். கழுவாடினா மாசத்துல லாஸ்ட், ஆடி லாஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுறது. அப்புறம் வந்து இது கண்ணு இது மம்முட்டி அடிச்சு கொடுவ அடிச்சு கொடுவ எடுத்துருவாடா. வெளியில இருக்கு பாரு. சொரண்டி மஞ்சள் பூசி பின்னாடி கண்ணு இருக்கும், அதுல ஓட்டை போட்டு தேங்காய் தண்ணி வெளியில எடுத்துட்டு நவதானியெல்லாம் உள்ள போட்டு தேங்காய் வெள்ளம் எல்லாம் உள்ள போட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் தண்ணி ஊற்றி சுடுவாங்க. அது அப்படியே வேகும், தேங்காய் சேர்ந்து வேகும். அதெல்லாம் ஒரு மெமரிஸ். அப்படியே சுட்டுட்டு சின்ன பிள்ளைங்களா இதை எடுத்துட்டு ஊர் சுத்துறது இல்ல, கோயில் விநாயகர் கோயிலு, கருப்பனார் கோயிலு, ஒவ்வொரு வீட்டா. ஏன்னா சின்ன அதாவது 5th 4th 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற பசங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீசன்ல இருக்கும்போது சுத்தமா இல்ல தானே. வீசன்ல சுத்தமா ஞாபகம் இல்ல. ஆனா இங்க முத்தகாப்படியே சுத்தம், புளியம்பட்டி சொல்ல இங்க காத்திப்படி சுத்தம். காத்திப்படி சுத்த ஞாபகம் இருக்குது. காத்திப்படித்துல ஒரே ஒரு வாசனா மரம் கடைசி கிடக்குமே, அந்த மரத்துல சுத்தம். அதனால இலைய குட்டி 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 குட்டியா இருக்கும். அந்த புளிய மரத்து இலையோட சின்னதா இருக்குதானே. இந்த பக்கமே இல்ல. ஆனா பல்லடத்து பக்கம் பாக்கல. குச்சி கிடைச்சா மட்டும்தான் தேங்காய் சுட முடியும். குச்சி கிடக்கலைன்னா நமக்கு சுட முடியாது. அவங்க வேற ஏதோ மரத்தோட குச்சியை வச்சு சுட்டுட்டு இருந்தாங்க, அது தெரியும். ஆனா எது வேப்ப மரத்தை இது பண்ண முடியாது, காசுக்கும். எனக்கும் தெரியல என்ன பண்றதுன்னு. பாப்போம், பாக்கலாம் எப்படி நடக்கும்.
பாப்பா இப்போ தேங்காய் தண்ணி பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு கட 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 கடன்னு இந்த பக்கம் லஞ்ச் பேக் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து சோட்டா பையனுக்கு ஒருத்தனுக்கு தான் சோறு. இன்னும் கண்ணே காயா ரசமா சாம்பாரா? சோறே வேண்டாமா? கடை பட்னியா? நம்ம வந்து ரசம் ஊத்தி பொரியல வச்சு சாப்பிடுவோம். பழைய சோறு இருக்கு. இன்னும் கொஞ்சம் எங்கட சொம்பக்கான தண்ணி குடிக்கலாம். எடுத்துட்டு போ லஞ்ச் பாக்ஸ. அவ்வளோ பார்த்தங்கம்மா அங்கப்பா கொழுப்பு தானே உனக்கு. குடிக்க தண்ணி இரு. தண்ணி கூட ஊத்தி விடுவாங்க. உனக்கு ஏன் ரொம்ப தான் தப்பி குழந்தை பிள்ளை உனக்கு ஏன் வாய பாக்கணும். அப்ப வண்ணாத்தி மாதிரி போகுது. தண்ணி பஸ் யார தெரியாத கமிஷன் நான் உன்னை பஸ் ஏத்தி விட்டு தான் வருவேன். போச்சு மைக்கோட போலாம்டா. மைக்கே போச்சு. மைக்கு போச்சு. பாப்பலா மைக்கோட போலாம். இது என்னமோ நினைச்சேன் கட்டவி. இது என்ன? அதுல என்ன இருக்கு? காசு இருக்கா இல்லையா? 50 ரூபாய் கொடுத்து விடு பாப்பாக்கு. எடுக்கணும். உள்ள 10 ரூபாய் எடு. இந்தா கொடுத்துறாங்க. இந்தப்பா சொல்ற வச்சுக்கோ. 16 ரூபானா 6 ரூபாய் கொடுத்துறாங்க. 1 ரூபாய் கொடு. 13 ரூபானா 3 ரூபாய் கொடு. போல 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 போல. அந்த போன் எங்க? உனக்கு சில்லற இருக்காது. அந்த போன் எங்க? தெரியாது. ஏன் போன்? சாம்சங் ஏத்துங்க. கிரே கலர் கலர்ல கிரே கலர் சாரிக்கே ஸ்வீட் எடுக்கற. பாப்பாவது. ஓ மேடம் ஓடுது. ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. முடிச்சு போய் எனக்கு இந்த சாரி வேணும்னு ஆசாசியா கேட்டு எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வாய் திறந்து சாரி கேட்டது இந்த சாரி. இது வந்து பிராண்ட். அது என்னது? லிவா பிராண்டா? லிவா பிராண்ட் சாரி. ஆனா என்ன ஃப்ளீட்ல கரெக்டா வந்து சொல்ல மாட்டேங்குது. சாரி நல்லா சாஃப்டா இருக்கு. சரி அதோட மசாலா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன் மூஞ்ச திருப்பி பாப்பா சீக்கிரம் பாரு. இப்போதைக்கு நான் திரும்ப முடியாது. நீ ஐலைனர் போடு. இது வந்து எப்படி சொல்றது? ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக இந்த சாரி கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். எங்க மாசா இருக்க? மாசா கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தா கூட குடிக்கிறா. அம்மா மைக்க போட. அந்த மைக் எதுக்கு? கொஞ்சம் குஷியில இருக்காங்க. நான் எங்கட கிளாமரா நிக்கிறேன்? கொஞ்சம் குஷியா இருக்காங்க. நான் கிளாமராலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் கட் போட்டிருக்கேன். எல்லாமே இந்த சாரி யூனிக்கான ஒரு இதாவே அமைஞ்சிருச்சு. நான் அமைச்சுக்கிட்டேன்டா. தாங்க முடியலப்பா. அன்னைக்கு கமல் என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்டான் தெரியுமா? நினைவாத கல்யாணம் பண்ண மாதிரி தெரியுது. ஐ மீன்ஸ் ரெண்டாவதா பண்ணா தலையடி கொண்டாடி இருக்கலாம் தான். பண்ணணும்னு தோணுது. ஆனா ஒரு பக்கம் பயமா இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? பயத்தை கொண்டு போய் எங்க விடுறது? பயத்துக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. சரி ரக்ஷு நீ சொல்லு. சாரி மம்மி சாரி எப்படி இருக்கு? அதை தரங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு டைம் சொல்றது? இருந்தாலும் நான் கேட்பேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன். கரெக்டா சொன்ன பாரு. அது ஏன்னா தெரியல. இந்த சாரி கொஞ்சம் ஸ்பெஷல்னு கூட சொல்லிக்கலாம். முடியலப்பா. நீ 2500 ரூபாய்க்கு சாரி கட்டியிருக்க. ஆமா நான் 250 சாரி கட்டியிருக்கேன். வாட் அ காம்பினேஷன்ல. அசிங்கப்படுத்திட்டான்டா. அசிங்கெல்லாம் படுத்தலமா சொல்றேன். டக்குன்னு தோணுச்சு. பாப்பா வந்து நடுவுல 950.
இந்த சாரி எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் சாரி தான் பிடிச்சிருக்கு. கிராண்டா இருக்கிறத சிம்பிளா கட்டினா கியூட்டா அழகா இருக்கும். அதுக்கு நீ அந்த கிரீன் கட்டியிருந்தா எவ்வளவு மாசா இருந்திருக்கு தெரியுமா? கிரீன் நான் ஆடி 18 அதுக்குள்ள இன்னொரு சாரி ரெடி ஆகி வந்துடும். நீ நானும் சேமா கட்டினா அது நல்லா இருக்கும். என்னமோ தெரியல இதுல அம்மாக்கு வந்துட்டு அம்மா குசியில நீ நிப்பாட்டு. குசியில இருக்காங்க குசியில. சொன்ன பத்தி என்ன சொல்லணும். அப்புறம் குசி குசினா அது என்ன கண்ணு? குசி படம். ஏன்னு தெரியல இதுல கரெக்டாவே வர மாட்டேங்குது, உட்கார மாட்டேங்குது. பாப்பா போய் உட்காரு பாப்பா, கரெக்டா உட்கார மாட்டேங்குது. நீயாச்சும் போய் உட்காரு. எப்பவுமே கரெக்டா உட்கார வச்சிருவேன். அவ்வளவுதான். அப்படி இல்ல, என்ன பார்க்க பெரிய ஆள் மாதிரி தெரியல, சின்ன பிள்ளை மாதிரி தெரியலான்னு கேக்குறேன். உனக்கு எப்படி தெரியுது? அது எங்க வாயில இருந்து வாங்கணும்ன்றதுக்காக நீ கேட்க. அழகா இருக்கு. சொல்லுமா. தெரியாது. இரு நான் வரேன், நான் ஃபுல்லா பார்த்து சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. மெசேஜுக்கு நான் பதில் சொல்லிட்டு வந்துடுறேன். முருங்கை தொக்கு மட்டும் அது பெரண்ட தொக்கு. சரி ஓகே. அந்த இடத்துல ஓகே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருங்கை தொக்குக்கு பதிலாக பெரண்டை போட்டுடுறேன். இன்னொரு 30 ரூபா மட்டும் சேர்த்தி போட்டுருங்க. 1040 ரூபாயை போட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. நடந்து வராங்க பொறுமையா, நல்லா இருக்கானு. சரி சைனு அந்த நீ சொல்லவே இல்ல. ஒரு நிமிஷம் இருடான்னு சொன்னேன்டா. மட்டும் பார்த்து சொல்லு, என்ன மட்டும் பார்க்கவே மாட்டேன். ஐயோ தப்பா நினைச்சிக்காத பாப்பா, நான் இன்னும் உனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாங்க வந்து என்ன பண்றோம் 3 பேர் சாரி கட்டியாச்சு. எங்களோட சாரி எப்படி போட்டோ கிசுக்குன்னு எடுக்கணும். எஸ் 3 பேருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ரக்ஷு தான் அழகா இருக்காங்க. எப்பவுமே மாஸ்க் காட்டுற ஒரே ஹீரோயினி இவங்க மட்டும்தான். என்ன பண்ண நடக்க சொல்ல செட் ஆகுது. சோ நாங்க எடுக்கலாம் செட் ஆகல. ஆமாப்பா நாங்க எடுக்கலாம் செட் ஆகல. அவங்க 250 ரூபாய்க்கு எடுத்தாலும் செட் ஆகுது. நாங்க 2500 ரூபாய்க்கு எடுத்தாலும் செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் வச்சு போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட இருக்கனா வெரி சீப்பஸ்ட் சாரி, இது வெரி காஸ்ட்லி சாரி வந்து 3000 வச்சிருக்கேன். பாத்துக்கங்க. நீ 3500க்கு வச்சிருக்க. என்னைய பாக்காத, நீ பாக்காத. காஸ்ட்லியா வச்சிருக்க. நீ நான் பாக்கல. இவளுக்கு போற மடிப்பு பக்காவா வந்திருக்குடா. ஐயோ நான் தான கட்டணும், எனக்கு வரல. இடுப்பு இருந்தாதான் மடிப்பு வருமாமா. எனக்கு இடுப்பு இருக்குது, இடுப்பு அடுக்குதான் இருக்கு. இடுப்பு இல்ல, இதுதான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது இயற்கை, ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. அப்படியே எங்க அம்மா லிப்புக்கெல்லாம் ஜூமிங்க போடுங்க. வீடியோ எடுத்து போறோமா? லிப்புக்கெல்லாம் ஜூமிங் போட்டுருங்க. வா போவோம். வா போலாம், போய் வீடியோ எடுப்போம். இதுக்கு வேற திட்டு வைங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அக்கா நாங்க நம்பியூர் பக்கத்துலக்கா தாங்க. எனக்கு உங்க பேரு, போன் நம்பர், பின்கோடு, ஊர் பேரோட அனுப்புங்க. நான் கொரியர்ல போட்டு விட்டுருவேன் தாங்க. அதனால எனக்கு கரெக்டான அட்ரஸ் அனுப்புங்க. ஸ்கேனர் அனுப்புறேன், அதுல பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க தாங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு ரீல்ஸ் எடுப்போமா? அழகா இருக்கு, அழகா இருக்கு, அழகா இருக்குன்னு 50,000 தடவை நான் மூச்சு கேட்கவே இல்ல. வேற கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க. இதுல நான் பெரிய பொண்ணு மாதிரி இருக்குன்னா சின்ன பொண்ணு. நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்றோம். சொல்லு. ஒண்ணும் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் உனக்கு மாப்பிள்ளை பாரு. நீதான் அப்படி ரெடியா இருக்கிற. எப்படி எப்படி அம்மா இது வினோதமா இருக்கும். இந்த புடவையில பொட்டவை என்ன இப்படி இறங்கி இருக்கும், வயிறு மட்டும் பெருசா தெரியும். பிரின்சஸ் கட்னால டீப்பா இருக்கா, அதனால கொஞ்சம் டீப்பா இருக்கனால என்ன பிரின்சஸ் கட் போட்டிருக்கேன். வேற என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு இங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணு. வேற என்ன அசிங்கமா இருக்கு? அசிங்கமா இருக்கேன்னு சொல்லவே இல்லையே.
நீ முத்து கொடுக்காத ஒட்டிக்கோ. நான் கூட ஆசையா கொடுக்க சொல்றோம்னு நினைச்சேன். சரி சரி, இங்கெல்லாம் வந்து பிரைட்னஸ் கம்மியா இருக்கு, நம்ம அழகு தெரியாம போயிருவாங்க போல வெளியே. யாழேன்னு போன் வருதுவா. இந்த மெசேஜ் பாருப்பா. இப்ப நைட்டு சாப்பிடலாம் சூடா சோறு, காலையில வச்ச சாப்பாடு அண்ட் ரசம். மாவு ஆட்டல ஒப்பனா சொல்றேன், எனக்கு மாவு ஆட்ட டைம் இல்லை. சண்டே ஏது பார்க்கலாம். நாளைக்கும் ஒர்க் இருக்கு, நாளைக்கு ஃபுல்லாவே கொரியர் பேக் பண்றது. நாளைக்கு 2 ஐட்டம்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு மீதி ஃபுல்லாவே பேக் பண்ற ஒர்க்கு தான் இருக்கு. ஸோ அதனால இதுதான் சாப்பாடு. டெய்லி சோறா சாப்பிட்றதுக்கு எனக்கும் கஷ்டமா இருக்கு. சரி மாவு வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னா கடையே ஏறி இறங்கினா இன்னைக்கு மாவு கிடைக்கல. சரி ரெடிமேடு சப்பாத்தி வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம்னா அதுவும் கிடைக்கல. எனக்கு இந்த எண்ணெய் நீங்க பாருங்க தெரியுதா, இந்த மாதிரிதான் ஃபுல்லா அடிச்சு இந்த விரல் சந்து இதெல்லாம் இருக்கனால எரியுது எனக்கு கை. மம்மி ஸ்டோரி போட பாட்டு எடுத்தாச்சு, போட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. 250 போட்டோல இருந்து 45 போட்டோ ஃபில்டர் பண்ணி, அதுல 3 போட்டோ ஃபில்டர் பண்ணி, அதுல ஒரு போட்டோ ஸ்டோரிக்கு செலக்ட் பண்ணி அதுக்கு பாட்டு கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். பத்தியா? ஆனா நம்ம வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு பூவா ஆக்கிக்கிட்டு துணி மடிச்சுக்கிட்டு, ஆனா நம்ம எதுவும் பண்ணல. அவங்கள பத்திய ப்ரொமோஷனுக்கு வீடியோவும் எடுத்துக்கிட்டு நாங்க எடிட் பண்ணி வாய்ஸ்ல கொடுக்கல, நீங்க கொடுத்தீங்க, நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ சோறு திம்போம், சாப்பிடுவோம். கொஞ்சம் தான். எவ்வளவு தண்ணி ஊத்துனீங்க அங்க பாரு, சோத்துல அப்படியே தண்ணி நிக்குது. வர அரிசின்னு இல்ல, உனக்கு எந்த அரிசியுமே வைக்க தெரியாது. அப்படி சமைக்கணும்னா அப்படி கையெல்லாம் வந்து அப்படி இப்படி 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 இருக்கும். சமைச்சு வச்சா அப்படி உருட்டி ஒன்னும் தெரியாது. அப்படி கரண்டி வாய்க்கு விட்டு சொரும்னா தொண்டைக்குள்ளார போய் இறங்கிருமா, தெரியாது. எங்க அப்பா அப்படிதான் கேட்பாரு, தெரியுமா? தெரியாது சொன்னா திங்க தெரியுமா? அப்ப இத செய்ய, அப்ப இத செய்ய அப்படிம்பாரு. அதுதான் நான் என்ன சொல்றேன்ல, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். சீரியஸ்லி ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டேன் வளர்த்துற விஷயத்துல. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்ன பண்ணி சொல்லி காய் கொடுத்து இப்பெல்லாம் சாப்பிடறல்லம்மா. இப்ப நான் பாக்குறேன். நீ சோறு தக்காளி கருவேப்பிலை எல்லாமே இருக்கும். இருக்காது, என் தட்டுல தனியா இருக்கும். தேவை ஆளை மண்டையும் என் பிள்ளைக்கு நீ வைக்கணுது ஆசையா கண்ணை திறந்து போக்கு தூங்கிட்டு இருந்தது. சூடா இருக்கு பட்டு, சூடு 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 சூடு. சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஏத்துங்க. vlog பாத்தீங்கன்னா மணி கரெக்டா 10:39 ஆயிடுச்சு. நம்பர்லாம் தெரியும். 10:40 ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா அவ்வளவுதான். இனி அள்ளி வாரி கட்டிக்கிட்டு பேக்கிங் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் போய் நைட்டு தூங்கணும். ஏன்னா நாளைக்கு இன்னும் சில ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அப்பதான் நாளைக்கு கொரியர் போட முடியும். ஃபுல் டே நாளைக்கு வந்து பேக்கிங் ஒர்க்கு சரியா இருக்கும். ஸோ அதனால இப்போ நைட்டு என்னாருனாலும் சரி, சிக்கனு, தக்காளி, பிரண்டை இது 3 ஃபில் பண்ணிட்டேன். மீதி எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இது 3 ஃபில் பண்ணிட்டு காலையில வந்து 2 ஐட்டம் மட்டும் ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணிட்டுனா அது ஆறிடும். இதெல்லாம் நான் வந்துட்டு பேக்கிங் பாக்ஸ் போட்டு இது பண்றதுக்கு பிறகு அது ஆறிடும். அப்புறம் அது யாருக்கலாமோ அதெல்லாமே ஃபில் பண்ணி அனுப்பிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாதியில் நான் இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா ரென்சி வந்துச்சு, ரென்சிக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் அவள் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். என் மிக்ஸி போயிடுச்சு, பிரண்டை அரைச்சரிச்சு போயிடுச்சு. நான் அது நாளைக்கு கொண்டு போய் வேலை பார்க்கணும். கொஞ்சம் நிறையா அப்படியே ஓடிட்டே இருக்கு. அதனால என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டீனாக எடுக்க முடியல. நான் ரொட்டீனாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், தேங்காய் சுடணும்னு ஆசைப்பட்டேன், அது சுட முடியல. எதுவுமே சத்தியமாக சொல்கிறேன், எதுவுமே நடக்கல. நம்ம என்னைக்குமே ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும், ஒரு ஆசை வச்சோம் அப்படின்னா அது நடக்காது. என் லைஃப்ல இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அது நடக்காது. அது நான் எவ்வளோ ஹாப்பினஸ் நான் வெளியில கொண்டுட்டு வந்து காமிச்சாலுமே லாஸ்ட் மினிட்ல அது ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிரும். அது என்னோட தலையெழுத்தா இல்லை நான் வாங்கிட்டு வந்த வரமா இல்லை என்னோட சாபமா எல்லாம் எனக்கு தெரியாது. எனிவே அந்த கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றேன், இருக்கிறேன்.
அண்ட் மற்றபடி எனக்கு மெசேஜ் பண்ணுற எல்லாருமே அம்மா அம்மான்னு பேசுகிறாங்க. எனக்கு மூத்தவங்க இளையவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் 6ஆம் கிளாஸே முழுசாக தாண்டலை. நேற்று கூட ஒரு பொண்ணு வந்துட்டு இங்கிலீஷில் போட்டாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் அதை வந்து என்னென்னா ரக்ஷன் நிரூக்கு யாருக்காவது அனுப்பி இது என்னென்னு கேட்பேன். இல்லைன்னா எனக்கு புரியலன்னு போட்டுருவேன். வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். பட் அவங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. லைஃப்ல நிறைய ஏமாந்துட்டே இருக்கேன். யோசிச்சா எனக்கே என்ன பிடிக்க மாட்டேங்குது. சத்தியமா அவ்வளவு வெறுப்பா இருக்கு. ஆனா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு இருக்கேன். ஆனா வாழ்க்கையில நான் நிறைய ஏமாந்துட்டு இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிறவங்களும் என்ன ஏமாத்துறாங்க. நான் யாரை நம்புறேனோ அவங்களும் ஏமாத்துறாங்க. இதை எப்படி நான் வந்து வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து என்னால ப்ராப்பரா எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. என்னை மாத்திக்கணும்னு நான் நிறைய முயற்சி பண்றேன். ஆனா முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனவே என்னை உண்மையா நேசிக்கிற அனைவருக்கும் நான் உங்ககிட்ட திரும்ப நான் சொல்றேன், நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுக்குற அனைத்து நல்லவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நானும் கீழே மேலே விழுந்து 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 அடிப்பட்டு உதப்பட்டு என்னென்னமோ பட்டுதான் ஒரு இடத்துக்கு வர திரும்ப சறுக்குது, திரும்ப வர திரும்ப சறுக்குது. அது கரெக்டா என்னன்னு தெரியாது. அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து இது இந்த இடத்துல சொல்லாம என்னன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், உனக்கு எப்படி காசு வருது, எப்படி உன்னால முடியுது, உடனே நீ வந்து தொக்கு செய்யறங்கிற, அப்புறம் பார்த்தா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற, அப்புறம் ப்ரொமோஷன் பண்றேங்கிற, எப்படி உனக்கு காசு வருதுன்னு கேக்குறாங்க. எத்தனை பேர் யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்காங்களோ, எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்களோ, எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் ஒன்று வரும். இன்னைக்கு கூட இந்த ப்ரொமோஷன் ஒரு வாரமா நான் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருந்தேன் இந்த தொக்கு விஷயத்துக்காக. சீரியஸ்லி அவங்க கிட்ட நான் பொய் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என் மேலதான் சங்கடப்படுவாங்க. நான் அவங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு ஈவினிங் நான் அதுக்காகவே இன்னைக்கு நான் ரெடி ஆகி நான் ப்ரொமோஷன் ஷூட் எடுத்தேன். அது வீடியோ சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து 7K வரும். சரியா, 7000 ரூபா வரும். 2 வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு 7000 ரூபா வரும். நான் மாசத்துல 4 வீடியோ பண்ணாலோ இல்லை 5 வீடியோ பண்ணாலோ எனக்கு அதெல்லாம் மணி வருது. மீஷோவில் வந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா, மீஷோலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீஷோ டைரெக்டாக கொடுக்குங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆப்பு. அது மூலியமா நம்ம ரிவ்யூ பண்ணால் அது மூலியமா நமக்கு கமிஷன் வரும். 2%, 5%, 4%, அந்த மாதிரி வரும். அதுல எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கமிஷன். நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் ஏதோ பொய் சொல்றேன்னு. எல்லா இன்ஃப்ளூயன்ஸரையும் போய் பாருங்க, சரிங்களா? எல்லா இன்ஃப்ளூயன்ஸருக்குமே அந்த ட்ரிக்கு தெரியும், அது பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து நீங்க ஃபேக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஃபேக்கெல்லாம் கிடையாது, சத்தியமான உண்மை. பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நான் பொய் சொன்னாலும் என்ன தப்பா பேசுனீங்கல்ல, நீங்க சம்பாரிச்சு கொண்டாந்து நாங்க 3 பேர் சோர்த்தீங்கல்ல, நீங்க சம்பாரிச்சு கொண்டாந்து என் பசங்க 2 பேர் படிக்கல, நீங்க சம்பாரிச்சு கொண்டாந்து நான் துணி உடுத்தல, புரியுதுங்களா? உங்க சம்பாதியத்துல நான் சாப்பிடல, நான் சுயமா சம்பாரிச்சு சாப்பிட்றேன். இதுல நான் இன்னொரு விஷயம் காட்டட்டுமா? வாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்து எல்லா நாளும் நான் இங்க நின்னுப்பா, நான் எல்லா நாளும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன். எனக்கு காட்டிக்கிறது, எனக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் நான் அது வெளியே காட்டிக்க மாட்டேன். ஏன்னா நான் பாசிட்டிவா இருக்கிறத பார்த்து என்ன ஒரு சிலர் வந்து மோட்டிவேஷனா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு என் வீட்டு சூழ்நிலை எந்த வீட்லயுமே இப்படி இருக்காது, எந்த வீட்லயுமே இப்படி இருக்காது. என் வீட்டுல இருக்கு. இன்னைக்கு ஆடி வெள்ளி எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுறேன். ஆனா வெளியில நான் நல்லா இருக்கேன், சிரிக்கிறேன். யாரு என்ன சொன்னாலும் ஆமாத்தாங்கன்னு சிரிச்ச முகத்தோட சொல்லி. இன்னைக்கு கூட ஒருத்தங்க ஆர்டர் போடும் போது, அம்மா நீங்க சேனல்ல பேசுற மாதிரி அப்படியே மெசேஜ்லயும் பேசுறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாங்க. இந்த என்னைக்குமே நான் பேசுற வார்த்தையும் சரி, நான் காட்டுற அன்பும் சரி, இது தூய்மையானது. இது வந்து யாராலையுமே என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஆனா என்கிட்ட அன்பு காட்டுறவங்க எல்லாருமே ஃபேக்கானவங்க, எல்லாருமே சுயநலவதைங்க, டோட்டலி. அவங்க எல்லாருமே எங்கிட்ட எதையாவது ஒண்ணு எதிர்பார்க்கறாங்களா, எதிர்பார்க்கலையா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா காட்டுறது எல்லாமே ஃபேக்.
இதெல்லாம் நான் தான் நிறைய நஷ்டப்படுறேன். அது ரிலேட்டிவ் சைடும் சரி, ஃப்ரெண்ட்ஸுங்க சைடும் சரி, எதுவோ எனிவே சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் என்ன அப்படிதான் நடத்துறாங்க. ஆனா எனக்கு நடிக்கவோ பொய் பேசவோ வரல. நான் வந்து ஒரு தப்பே செஞ்சுட்டேன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிடுவேன், ஒத்துப்பேன். ஒருத்தர் புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுப்பேன், ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா பண்ணிப்பேன். ஆனா என்ன 1% கூட பண்ண மாட்டாங்க. ஆனா நான் இந்த வீடியோ இந்த இடத்துல பேசுனதை எத்தனை பேர் ஃபுல்லா பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னால முடியல. நான் இன்னொரு வீடியோல பேசுறேன். பாய்.